அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி, அதாவது 29/11/2024 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில் சுபமுகூர்த்த நாள் அமைகிறது இன்னும் சிறப்புங்க. நல்ல மங்களகரமான நாள் நம்ம நினச்சோம்னாவே அது வெள்ளிக்கிழமை தான் இருக்கும். இந்த நாளில் சுபமுகூர்த்த நாளும் இருக்கிறதுனால ஏதாவது சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு நீங்கள் ரொம்ப நாள் திட்டமிடுறீங்க அப்படின்னாக்க இந்த நாளில் செய்யுங்க. ரொம்ப 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 நல்லதாக முடியும். சரிங்களா? மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மாத சிவராத்திரிங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னா பெண் தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள். பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து பூஜை புனஸ்காரங்கள் தொடங்கிடும். நிறைய விசேஷமாகவே இருக்கும். அதனுடன் சேர்த்து இந்த நாளில் சிவபெருமானையும் வழிபாடு செய்வதனால இன்னும் அதீத நன்மைகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பாகவே எப்போ சாமி கும்பிட்டோமோ கும்பல்லையோ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆனாக்க நமக்கு வந்து கோயிலுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் தோன்றும். வீட்லேயே வந்து பூஜைகள் பண்ணணுன்னு ஒரு எண்ணம் தோணும். அப்படி இந்த நாளில் அதிகாலையிலிருந்து குளித்து முடித்து வீட்டில் கூட தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு வேண்டுதலை வைங்க. அருகில் இருக்கக்கூடிய அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. உங்களால் முடிஞ்சதுனாக்கா மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு, பழம், குறிப்பாக நல்ல வாசனை நிறைந்த மல்லிகை மலர்களை வாங்கிட்டு போயிட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருடைய பேர்லையும் அர்ச்சனை பண்ணுங்க. ரொம்ப நல்லது. வீட்டில் வந்துட்டு சண்டை சச்சரவு இப்படி ஏதாவது இருந்ததுன்னா கூட அந்த சங்கடங்கள் விலகி வீட்டில் சந்தோஷம் அதிகமாகும். குறிப்பாக ஒற்றுமை பலப்படும். புரியுதுங்களா? சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. இந்த நாள் உங்களுடைய வழிபாடு இப்படி தான் இருக்கணும். காலையில் அம்மனுடைய ஆலயத்துக்கும் மாலை நேரத்தில் சிவனுடைய ஆலயத்துக்கும் போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ இந்த நன்னாளை சுவாமியுடைய வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஆன்மீகத்தில் ஆர்வத்தை அதிகப்படுத்திக்கோங்க. நல்லதே நடக்கும். இப்போ சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாங்க. ஒரு வரியில் சொன்னாக்க இந்த நாளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. இப்போ விரிவான விளக்கத்துக்கு போகலாங்க. நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு பார்க்குறப்போ இந்த நாள் சிம்மத்திற்கு மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். சதா நேரமும் சண்டை சச்சரவு, ஏட்டுக்கு போட்டி இப்படி போயிட்டு இருந்த நிலையில் இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுப்பாங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அடுத்த பயணங்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்களை இந்த நாளில் தவிர்த்திடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இல்லை கட்டாயம் போய் தான் ஆகணும் அப்படின்னா திட்டமிட்டு பயணம் பண்ணுங்க. எப்போ போகணும், இதனால் வந்துட்டு நமக்கு வந்து பலன் இருக்கா, அந்த மாதிரி. அதே மாதிரி பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். அடுத்த குடும்பத்திலேயே தந்தை வழியில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் செலவு செய்த சிம்மம் வந்து கணக்கே பார்க்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் வரவுகளை மீறின செலவாக இருக்க போகுது. பார்த்து சூதானமாக செலவு பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு இந்த நாள் சாதகமான நாளாக தான் இருக்குது. ரொம்ப துணிச்சலாக வளம் வர போகிறீங்க. ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. அடுத்த வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மத்திற்கு வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிறீங்க, உங்ககிட்ட வந்து பங்குதாரர்களாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் அவங்கள அனுசரித்து நடந்துக்கோங்க. உங்களுடைய பேச்சுக்களில் இனிமை இருக்கணும். உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானம் இருக்கணும். அதுவே பணியாட்களாக இருக்கீங்க அப்படின்னா பணியிடச் சூழல் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. இருந்தாலும் உங்கள் வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்குங்க. ஆக மொத்தத்தில் இந்த நாள் வந்து சிம்மத்திற்கு நிறைய விஷயங்களில் நன்மைகள் மட்டுமே தொடருங்க. குறிப்பாக நீங்கள் விரும்பிய இடத்திற்கு உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு குதூகலமாக அடைய போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகளை இறங்கி வெற்றி கொடி நாட்ட போகிறீங்க. காதலில் ஏற்படக்கூடிய அன்பர்களுக்கு மன வருத்தம் நீங்கி சந்தோஷம் உண்டாகும். கடன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பழைய கடன்களை பக்குவமாக பேசி வசூல் செய்வீங்க. உங்களுடைய பேச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். வாக்கு வன்மையால் சாதிக்க போகிறீங்க. உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதாரண ஆட்களாக இருந்தாலும் அதிகாரமிக்க பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. அவர்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. ஆனால் சொத்து பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும்.
வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபம் அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க உங்களுடைய அதிகாரிகள்கிட்ட ரொம்பவே நெருக்கமாக போகிறீங்க. அவர்களால் சில சூட்சங்களை கற்றுக்கொள்ள போகிறீங்க. நினச்சதை நினச்சபடியே நடத்தி முடிக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக சொன்னாக்கா திட்டமிட்டு செயல்பட்டு முன்னேற்றம் அடைய போகிறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும். குறுகிய தூர பயணங்கள் மூலம் புத்துணர்ச்சி அடைய போகிறீங்க. இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் ஈடேறி வரும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்ள போகிறீங்க. விற்பனை சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு இந்த நாள் சாதகமான நாளாக இருக்குது. ஆன்மீக பணிகள்னால மனசுக்கு நிறைவும் நிம்மதியும் கிடைக்குங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிடச் சூழல் சாதகமாக இருக்கும். மேல் அதிகாரியுடைய அன்பும் ஆதரவும் நிரம்பி இருக்கிறதுனால இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. சக ஊழியர்களாலையும் உங்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நாளாக அமைஞ்சிருக்குங்க. அடுத்ததான் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு பணப்பிரச்சனை துளி கூட இருக்காதுங்க. பணத்தால் இந்த நாள் எந்த ஒரு நெருக்கடியும் நீங்கள் சந்திக்க மாட்டீங்க. கூலி வேலை செய்கிறவங்களிருந்து கோடிக்கோடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய எந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, சிம்மத்திற்கு இந்த நாள் சிரமம் இல்லாத சிறப்பான நாளாக தான் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் சிவபெருமானுடைய வழிபாடும் பெண் தெய்வனுடைய வழிபாடும் உங்களுக்கு பலம் சேர்க்கும். மாணவர்களுக்கு சாதகமான நாளாக அமைஞ்சிருக்கு. தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கும் வெற்றியும் லாபமும் தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கும் சாதகமான நாள். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உடைய விளைச்சலில் லாபம் அதிகரிக்கும். ஆகமத்தில் இந்த நாள் 100% சிம்ம ராசி சமாளிக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். இந்த நாளில் அதிகமாக வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆடையாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது பொருட்களையாவது வெண்மை நிறத்தில் பயன்படுத்தினால அதிர்ஷ்டம் உண்டாகும், அதிர்ஷ்டம் நிலைக்குங்க. மேலும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரம் சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகள் எல்லாமே இந்த நாளில் ஈடேறி வருங்க. குறிப்பாக இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல யோசித்து முடிவெடுக்கணும். தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய நாளாக இந்த நாள் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மறைமுக எதிர்ப்பாளர்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. நினச்சதை சாதிப்பீங்க. அடுத்த பூரம் நட்சத்திரம். விமர்சனங்களை ஒதுக்கி வைத்து செயல்படுவதனால இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் லாபம் உண்டு. குறிப்பாக அரசாங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியுங்க. ஒரு வரியில் சொன்னாக்க இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முயற்சிகள் எல்லாமே மேம்பட்டு நிற்கும். அடுத்த உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பிற்பகலுக்கு மேலே தந்தை வழியில் காரியங்களில் அனுகூலமான பலன் உண்டு. மற்றவர்கள் செய்ய முடியாத வேலையை சர்வசாதாரணமாக செய்து முடித்து வெற்றியாளர்களாக வலம் வர போகிறீங்க. குறிப்பாக இந்த நாளில் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து நிற்குங்க. ஆகமத்தில் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள். செலவுகள் கட்டுக்குள்ள வரக்கூடிய நாள். பணப்பிரச்சனை தீரக்கூடிய நாள். வரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். வழக்கத்தை விட லாபம் அதிகரிக்கும். ஸோ இந்த நாள் சிம்ம ராசிக்கு இப்படி தாங்க இருக்க போகுது. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜன்ன ஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும். மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க பலித்தமாகும். வந்த கஷ்டங்கள் கரையட்டும், வரக்கூடிய கஷ்டங்கள் விலகி ஊடட்டும். என்றென்றைக்கும் கடவுள்கள் மட்டும் உங்களுக்கு துணை வரட்டுங்க. வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.